வணக்கம் வாங்க இன்னைக்கு தீபாவளி ரெசிபி நம்ம டைமண்ட் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை ஒரு 3 டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். நம்ம செஞ்சு டப்பால போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டீயோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துலாம். மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ மைதா மாவுக்கு 50 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தட்டிக்கலாம், அதை நுணுக்கி எடுத்துக்கலாம். அப்போதான் அதோடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் சாப்பிடும்போது. அந்த டைமண்ட் பிஸ்கட் சாப்பிடும்போது அப்போ தான் ஓமத்தோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால தட்டி சேர்த்துக்குங்க. உப்பு எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்து நெய்யை சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடுபடுத்தி மாவில் கலந்துக்கலாங்க. நீங்கள் நெய்க்கு பதில் டால்டாவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வைப்போம்லங்க, அந்த எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாவே இருக்கும். சேர்த்துட்டு நம்ம சூடாக ஊற்றுறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். அந்த ஸ்பூனால தான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வெறும்னே நல்லா நெய் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா நமக்கெல்லாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிரெட் கிரம்ஸ் மாதிரி நல்லா வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிங்க. வெறும் நெய் மட்டும் சேர்த்து மாவு பிடிச்சிட்டு இதை மாதிரி விட்டோம்னா நமக்கு கீழே விழணுங்க, உதிரி ஆகணும் மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம மாவு நமக்கு நல்லா ஊறட்டும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்து தேய்க்கணும். இப்போ நான் எடுத்துக்கிற மாவை 2 பங்காக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சோம்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் போட்டிருக்குங்க, மோடையில், கிச்சன் மேடையில். அதை நான் க்ளீன் பண்ண நம்ம செய்யும் போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அதுலேயே கீழே வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ நல்லா மெலிசா சப்பாத்தி குழவி வச்சு நல்லா நம்ம வந்து மெலிசா திரட்டிக்கலாங்க. மாவு போட்டு திரட்டிக்கிங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா மெலிசா திரட்டிக்கிங்க. இப்போ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கொயராக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கிங்க. நல்லா கையை வச்சு நல்லா அமுத்தி நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னாவே நமக்கு கீழேருந்து ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இந்த கரண்டியில் சேர்த்துக்கிறேன். நம்ம கீழே நம்ம மாவுலாம் டஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நம்ம அப்படியே லேசாக சலிச்சிட்டோம்னா கீழே மீதி அது மேலே இருக்கிற மாவு கீழே கொட்டிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா, மீடியமுக்கும் ஹைக்கும் ஃப்ளேம் வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம கோல்டன் ப்ரௌனில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு டைமண்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.